ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நிறைய காம்பினேஷனில் செய்வாங்க. டால் சேர்த்து செய்வாங்க, தேங்காய் துருவி போட்டு செய்வாங்க. நான் எப்படி ட்ரையாக மசாலா காரசாரமாக போட்டு எப்படி செய்யலாங்கன்னு இன்றைக்கி பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. ஆயில் நல்லா பாயில் ஆகட்டும். தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இதோட ஜீரகத்தை சேர்த்துடலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. இதோட ஒரு 4 பல் பூண்டு உரிச்சு இதை கட் பண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இதோட சேர்த்துடலாங்க. கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கங்க. பெரிய பெரிய பீஸாக போட்டால் வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸோ அதனால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட்டு இதோட சேர்த்துடலாங்க. இந்த டைமில் இதோட சால்ட்டு சேர்க்கும்போது நல்லாவே மெர்ஜ் ஆகிருக்குங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா வதங்குங்க சீக்கிரமாகவே. ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு காய்கறிகள்லாம் வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதை இப்போ நல்லா மசாலாவை நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா ஃபைனல் ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும், இல்லைனா மசாலா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்தா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான பதத்துக்கும் கிடச்சிடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் எதுவாக இருந்தாலும் குட் காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க.
சாப்பிட்றதுக்கே சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.